வணக்கம். சயின்ஸ் டிஜே சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பத்தி தான் பார்க்க போறோம். அரசு புலனாய்வுத்துறை டிஎன்ஏ மற்றும் மற்ற உயிர்காரணிகள்ல தகவல்களை சேமித்து வைக்கும் வழியை கண்டுபிடிச்சிருக்காங்க. இன்டெலிஜென்ஸ் சர்வீசஸ் ரிசர்ச் ஆக்டிவிட்டி குரூப் என்ற நிறுவனம் பாலிமர் செல்கள்ல இருந்து தகவல்களை எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிற மிஷினை கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த பாலிமர் செல்களால அதிக அளவு டேட்டாஸை அணுக்கள் கட்டமைப்புல சேகரித்து வைத்துக் கொள்ள முடியும். இதன் மூலமா தகவல்களை சேமித்து வைத்துக் கொள்ள ஆகும் செலவுகளை குறைக்க முடியும். டேட்டா சென்டர்ஸ் மூலமா ஆண்டுக்கு 416.2 டெராபைட் மின்சாரம் வீணாகுது. 2016ஆம் ஆண்டு டிஎன்ஏல அதிக அளவு தகவல்களை சேகரித்து எந்த நிலையிலும் அழியாமல் பாதுகாக்க முடியும்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த ஆய்வுல புரோட்டோடைப் டிஎன்ஏ கம்ப்யூட்டர்ஸ் ஜெனடிக் மாடல்ஸை பயன்படுத்தி ரேண்டம் ஆக்சஸ் மெமரியாகவும் லாங் டைம் ஸ்டோரேஜ் டிவைஸாகவும் செயல்படுது. ஆனால் எப்படி இந்த தகவல்களை டெராபைட் அளவுகோல சேகரிக்க முடியும்ன்ற விளக்கத்தை விஞ்ஞானிகள் தரல. அதற்கு விடையாக தான் இந்த புதிய கருவியை கண்டுபிடிச்சிருக்காங்க. இதன் மூலமா இன்ஃபர்மேஷன் ஸ்டோரேஜ் சிறு சிறு துணுக்குகளாக உடைக்கப்பட்டு தகவல்களை எப்படி நீண்ட காலத்திற்கு அழியாமல் பாதுகாத்து முறையில் இந்த புதிய கருவியை வடிவமைச்சிருக்காங்க. இந்த மாதிரியான அறிவியல் சம்பந்தமான கேள்விகள் உங்களுக்கு எதுவும் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. மேலும் அறிவியல் சம்பந்தமான இன்னும் நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.